வணக்கம். இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம சீனியாரிட்டியை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம பிஃபோர் கவுன்சிலிங்ன்ற டேப்ல சீனியாரிட்டி அப்டேட் அப்படின்ற ஒரு டேபை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன கேட்டகரி ஆஃப் கவுன்சிலிங்க்கு சீனியாரிட்டி அப்டேட் பண்ணணுமோ அந்த கவுன்சிலிங்கை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பிடிஐ ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வித்தின் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம 3 கேட்டகரியில் கவுன்சிலிங் நடத்த போகிறோம். அந்த கவுன்சிலிங்கில் இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நமக்கு சீனியாரிட்டி அப்டேட் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸில் செலக்ட்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் சீனியாரிட்டி ஆர்டர், எக்ஸல் அப்லோட் சீனியாரிட்டின்ற 2 டைல் இருக்கும். இதில் சீனியாரிட்டி ஆர்டர் அப்படின்ற டைலில் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மகிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிற பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாத்தோட சீனியாரிட்டியோட ஆர்டர் லிஸ்ட் அவுட் ஆகும். இது நம்ம ஜிஓவில் இருக்கிறதுக்கு படி எந்தெந்த கேட்டகரியிலலாம் நம்ம சீனியாரிட்டியை நம்பர் பண்ணணுமோ அந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எம்இஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சப்மிட்ன்ற பட்டனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த சப்மிட்ன்ற பட்டன் செலக்ட் பண்ணணும். சீனியாரிட்டி ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வரும். இந்த மெசேஜ் வர்றது மூலமாக நீங்கள் வந்து சீனியாரிட்டி அப்டேட் பண்ணுறீங்கன்றதை என்ஷூர் பண்ணிக்கலாம். இதில் சீனியாரிட்டி நம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். சப்போஸ் ஏதாவது அப்ளை பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங் அட் ப்ரெசன்ட் ஸ்டேஷனில் இல்லை டேட் ஆஃப் ஜாயினிங் அட் அப்பாயின்மெண்ட்டில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னாலோ மேனுவலாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னாலோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் எக்ஸல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் எக்ஸல் ஆப்ஷனில் நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் சீனியாரிட்டிஸ் எல்லாமே நம்பர் படி லிஸ்ட் அவுட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த லாகின்ல இருக்கிற சீனியாரிட்டி லிஸ்ட்டில் 15 சீனியாரிட்டி லிஸ்ட் இருந்துச்சு. சப்போஸ் அப்பாயின்மெண்ட் டேட் வச்சோ இல்லை டேட் ஆஃப் ஜாயினிங் அட் ப்ரெசன்ட் போஸ்ட் வச்சோ ஏதாவது சீனியாரிட்டியை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சீனியாரிட்டி இப்போன்ற நம்பருக்கு இப்போ 11க்கு பதிலாக 10 போடணும்னாலோ 10க்கு பதிலாக 11 போடணுன்னாலோ நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. இந்த எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணதும் நீங்கள் பிஃபோர் கவுன்சிலிங்கில் சீனியாரிட்டி அப்டேட்டில் எக்ஸல் அப்லோட் சீனியாரிட்டின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த சீனியாரிட்டி அப்டேட்டில் அப்டேட் சீனியாரிட்டி அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் எந்த கவுன்சிலிங்கோட எக்ஸல் அப்லோட் சீனியாரிட்டி கொடுக்கணுமோ அந்த அப்லோட் சீனியாரிட்டியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைல்ன்ற பட்டனில் எந்த ஒர்க் ஷீட்டில் இல்லை எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் வந்து சீனியாரிட்டி நம்பர் அப்டேட் பண்ணீங்களோ அதை ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா சீனியாரிட்டி அப்டேட் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததும் நீங்கள் பேக் போய் கூட சீனியாரிட்டி ஆர்டரை மறுபடியும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி 10 நீங்கள் 11 மாற்றுறீங்க, 11 12 மாற்றுறீங்க. இந்த கேஸில் இந்த 10 அப்படின்ற ஃபேக்கல்ட்டிக்கு வந்து 11 அப்படின்ற இதுக்கு வந்து 10 மாறி இருக்கிறத பார்க்கலாம், 10 அப்படின்றதுக்கு 11 மாறி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதன் மூலமாக சீனியாரிட்டியில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பேஸ் பண்ணி சிஓ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நன்றி. அந்த எக்ஸலில் அப்டேட் பண்ணுறதன் மூலமாக சீனியாரிட்டி நம்பர் மட்டும்தான் மாறும். மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இந்த எக்ஸலில் நீங்கள் மாற்றிட்டு அப்டேட் பண்ணாலும் மாறாது. ஸோ சீனியாரிட்டி நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த எக்ஸல் அப்லோட் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.